சாட்சாத் ஸ்ரீயப்பதியான சர்வேஸ்வரனான எம்பெருமானுடைய நிர்ஹேதுக கிருபையினாலும் ஆழ்வார்கள் ஆண்டாள் ஆச்சாருடைய அனுகிரக விசேஷத்தினாலேயும் பாகவதோத்தவனுடைய அன்பினாலும் ஆழ்வார் கோட்டி ஆண்டாள் கோட்டியுடைய அன்பினாலும் ஆதரவினாலும் உள்ளே உலகாச்சாரியார் அருளி செய்த ஸ்ரீவஜனபூஷணம் என்கிற அற்புதமான ஒரு கிரந்தத்தினுடைய அர்த்தானுபவத்திலே நாம் அனுபவித்து கொண்டிருக்கிறோம். நாம் அனுபவித்த வாக்கியம் இதுவரையில் 129வது வாக்கியம் வரையில் நாம் அனுபவித்திருக்கிறோம். அதாவது 129வது வாக்கியத்திலே வேதமானது முக்குணங்களை உடைய மனிதர்களுக்காக சத்வகுணம், ரஜோகுணம், தமோகுணம் இந்த மூன்றும் கலசி இருக்கக்கூடிய அவர்களுக்காக இது சில உபாயங்களை விதித்தது. இந்த உபாயங்கள் எல்லாம் அபாயங்கள் என்று கீழே சொன்னார். இந்த உபாயங்கள் எல்லாம் எப்படிங்கிறத மேலேயும் சொல்ல போகிறார். அதுபோலே இவ்விடத்திலே இந்த உபாயங்களிலே வேதம் எதுக்காக விதிக்கிறது? வேதம் என்பது விதி நிஷேதங்கள் என்று இரண்டையும் குறிக்கிறது. விதி இப்படி செய்ய வேண்டும் என்பது விதிப்பது விதி, அதாவது RULE ரூல்னு சொல்கிற போகிறோம், சட்டம். அடுத்ததாக நிஷேதம், இது செய்யக்கூடாதது, டூஸ் அண்ட் டோன்ட்ஸ், அவ்வளோதான். அதாவது செய்ய தகுந்தவை செய்யத்தகாதவை என்று பொதுவாக சாதாரண தர்மமாக வேதம் விதித்திருக்கிறது. ஏன் எனில் இதில் முக்குணங்களை உடையவர்களுக்கு, சத்வகுணம் உடையவர்களுக்கும் ரஜோகுணம் உடையவர்களுக்கும் தமோகுணம் உடையவர்களுக்கும் பொதுவாக சொல்லியதானபடியினாலே இந்த மூன்றையும் சொல்லுகிறார் 129வது வாக்கியத்திலே. நாம் அனுபவிக்க வேண்டிய 130வது வாக்கியத்திற்கு அவதாரிக்கு ஒரு கேள்வி கேட்டோம். இப்படி விதிக்கப்பட்ட உபாயங்களை, அதாவது சாஸ்திரங்களிலே விதிக்கப்பட்டிருக்கக்கூடிய உபாயங்களை நிஷேதிப்பது, அதாவது தள்ளுவது எப்படி? சுவாமி, வேதம் பிரமாணம் பரம பிரமாணம்னு சொல்கிறோம். வேதம்தான் எல்லாவற்றிற்கும் பிரமாணம், சாஸ்திரங்கள் என்று சொல்கிறோம். அப்படி இருக்க அந்த சாஸ்திரமான உபாயத்தை விதிக்கக்கூடிய சாஸ்திரத்தை எப்படி விளக்குவது? அதிலிருந்து சில விஷயங்களை விளக்க வேணும் என்றால் நல்லதை கொள்ள வேணும், தீயதை விளக்க வேணும் என்றால் நல்லது எது தீயது எது என்று தெரிந்தால்தானே இதை நல்லதை கொள்ளுவதும் தீயதை தள்ளுவதும் நமக்கு ஏற்படும். ஆகையினாலே இந்த வாக்கியத்திலே எப்படி தள்ளுவது? உபாயங்கள் விதித்திருக்கிறது வேதங்களிலே. அந்த உபாயங்களை நிஷேதிப்பது, தள்ளுவது என்பது எப்படி என்று கேட்டோம். அதற்கு பிள்ளைலோகாச்சாரியர் வாக்கியம் 130 அருளுகிறார். இதுதான் பூர்வ விகித ஹிம்சை போல விதி நிஷேதங்கள் இரண்டுக்கும் குறையில்லை. இதுதான் என்றது கீழே சொல்லப்பட்ட உபாசனத்தை. கீழே பலவிதமான உபாசனங்கள் சொல்லின்றிருக்கார் வேதத்தில். அந்த உபாசனம் என்றால் என்ன? ஒரு பொருளை குறித்து நாம் செய்கின்ற காரியங்கள், தியானங்கள், அதற்கு பிறகு நாம உச்சாரணங்கள், இவைகள் எல்லாம் உபாசனம் என்று பெயர். உபாசித்தல் அப்படின்னால் யாசித்தல் என்கிற பொருளிலே வந்து உபாசித்தல் அப்படின்னால் என்ன? ஒரு பொருளை, ஒரு குறிக்கோளை வைத்து கொண்டு அந்த குறிக்கோளை அடைவதற்கு தியானம், உபாசனம், யாமம், நியமம், அனுஷ்டானம், எத்தனையோ காரியங்கள் இருக்குது. அதெல்லாம் மொத்தத்துக்கு பேர் உபாசனம். அந்த உபாசனத்தை பூர்வ விகித ஹிம்சை என்று சொல்லப்படுவது ஸ்நேனேன அபிச்சரண்யதே யஜேதா என்கிற ஒரு வாக்கியத்திலே பசுவை தியாகம் பண்ண வேணும், ஒரு பலனை பெற வேணும் என்றால் ஒரு பசுவை தியாகம் பண்ண வேணும், ஹோமத்திலே இட வேணும், அல்லது தானம் பண்ண வேணும் என்று சொல்லப்பட்டிருக்கிறதல்லவா? அப்படிப்பட்ட பசு இவ்விடத்திலே பூர்வகித ஹிம்சை என்றால் இப்படி சொல்லப்படுவது அந்த வாக்கியத்தில் எதிரியை கொல்லுவதையே மேலாக பலனாக கொண்டவனுக்கு
சாஸ்திரத்தில் நம்பிக்கை ஏற்படுவதற்காக. நான் கீழேயே சொன்னேன். அதாவது நாஸ்திகன், ஆஸ்திகன், ஆஸ்திக நாஸ்திகன் என்று 3 பேர் எடுக்கிறோமா. அதிலே இந்த நாஸ்திகனுக்கு நம்முடைய வாக்கியங்களிலும் வேத வாக்கியங்களிலும் ஆஸ்திகத்தில் புத்தி உண்டாகுவதற்காகவும் சில விதி நிஷேதங்கள் விதிச்சிருக்கு. கொள்ளக்கூடியவை தள்ளக்கூடியவை என்று சில விதி நிஷேதங்கள் விதிச்சிருக்கு. ஆனால் உண்மையான கொஞ்சம் கொஞ்சமாக அவனுடைய இச்சை தீர்ந்து, அதாவது அவனுடைய வேண்டிய பொருளை அடைந்த பிறகு எதை நினைக்கிறானோ அதற்கு வேண்டிய உபாசனங்களோ தியானங்களோ யாகங்களோ ஹோமங்களோ இந்த வேதத்திலே விதிக்கப்பட்டிருப்பதை செய்து அதனாலே பலன் ஏற்பட்டதானால் அதிலே ஒரு நம்பிக்கை பிறந்து அந்த நம்பிக்கைகள் மேலமாக நம்பிக்கை அபிவிருத்தி, அதாவது மேல்மேலென வளர, அந்த நம்பிக்கையினால் மேல்மேல் வளர்ந்த உடனே எது சிறந்த உபாயம் என்கிற நினைவு ஏற்படும். அப்படி உபாயம் என்கிற நினைவு ஏற்படுகின்ற வரையில் அதை விளைவிப்பது பக்தி, அதை வளர்ப்பது பக்தி. அப்படி அதாவது இந்த ஆஸ்திக்ய புத்தி என்ன பண்ணும்? பக்தியை விளைவிக்கும். பக்தி என்ன பண்ணும்? அது போய் உபாயம் எது என்கிற நினைவிலே தள்ளும். அந்த உபாயம் எது என்கிற நினைவிலே செய்து அதற்கு பிறகு இதுதான் உபாயம் என்று நிச்சயமான ஞானம் ஏற்படும். அந்த நிச்சயமான ஞானம் ஏற்பட்ட பிறகு, அதாவது இலை, காய், கறி, பழம் என்று பல வகையாக கால வேறுபாட்டிலே மாறுபடுகிறது அல்லவா? அதுபோலே இப்படி மாறுபடுகிறது. ஆகையினாலே அப்படி மாறுபட்ட நிலை இதுதான் உபாயம், இதுதான் உபாயம் என்கிற தேர்ந்த நிலை, அது இறுதி நிலை. அப்படி இதில் எது முக்கியமானது அப்படின்னால், ஜீவாத்மா எம்பெருமானுக்கு அத்தியந்த பரதந்திரமானவன். அதுதான் முக்கியமான விஷயம். அதாவது எம்பெருமானுக்கு பரதந்திரம்னா என்ன சொல்லியிருக்கேன்? பரதந்திரம், பாரதந்திரியம். பரதந்திரம் என்னால் என்ன? எம்பெருமானுடைய உகப்புக்காக செய்கின்ற காரியம். நம்முடைய உகப்புக்காக செய்தால் அங்கே அகங்காரம் என்கிற குணம் ஏற்படும். அவன் எம்பெருமான் விரும்பியதை செய்தால் அந்த அகங்காரம் நீங்கி என்னாகும்? அவனுக்கு ஒரு சந்தோஷம். அவனுக்கு எது சந்தோஷமோ, அவனுக்கு எது அவன் முகமலர்த்தியே இந்த ஜீவாத்மாவுக்கு உத்தேசியம் என்பதுதான் பரதந்திரம். அந்த பரதந்திரமானவன் என்கிற அறிவு பிறக்கும். சரி, அந்த அறிவு பிறந்த உடனே என்ன அடுத்த நிலை என்னாகும்? எம்பெருமானே உபாயம் ஆவான் என்கிற ஞானம் ஏற்படும். முதலிலே நாஸ்திக்ய புத்தி போச்சு, ஆஸ்திக்ய புத்தி வந்தது. ஆஸ்திக்ய புத்தி வந்த உடனே இவைகள் உபாயமாகும் என்கிற உபாய புத்தி வந்தது. அந்த உபாய புத்தியும் கொஞ்சம் கொஞ்சமாக ஆச்சாரியருடைய உபதேசங்களினாலும் நல்லோருடைய சகவாசத்தினாலும் எம்பெருமான் மேலே ஒரு ஈர்ப்பு வந்தது. அந்த ஈடுபாடு கொஞ்சம் கொஞ்சம் வளர இது சில கண்ணனும் பெருமானும் வேதம் சொல்லுகின்ற கர்ம ஞான பக்திகள் உபாயங்கள் ஆகும் என்கிற நினைவு ஏற்பட்டது. அந்த நினைவு முற்றி அந்த நினைவானது, ஐயோ இத்தனை நாள் நாம் கர்மஞான பக்திகளிலே ஒன்றிவிட்டோமே, இவைகள் எல்லாம் உபாயம் ஆகாது, அதோடமில்லாமல் இவைகள் பலனும் தராது என்பது வேதத்தினுடைய பூர்வபாகமாகிற கர்மபாகத்திலே சொல்லப்பட்ட அர்த்தம். அதாவது வேதத்தை 2 வகையாக பிரித்தோம். ஒன்று பூர்வபாகம், மற்றொன்று உத்தரபாகம். பூர்வபாகம் என்பது கர்மாக்களையும் கர்ம வினைகளையும் நாம் செய்ய வேண்டிய காரியங்களையும் அதற்கு தகுந்த பலன்களையும் அதனாலே ஏற்படக்கூடிய விளைவுகளையும் எல்லாவற்றையும் விசாரம் செய்கிறது. எது? இந்த பூர்வபாகம். ஒரு கற்றறிந்த ஒரு ஆத்மா ஒருவன்
சரி, இந்த கர்மங்களெல்லாம் தியாஜ்யம், இந்த கர்மங்களெல்லாம் இப்பொழுது பலன் கொடுக்காது, எப்பொழுதோ பலன் கொடுக்க போவதற்கு இப்பொழுது முயற்சி செய்து என்ன பிரயோஜனம், அதுவும் நிச்சயமாக ஈடேற்ற முடியாத, நம்மளால் செய்ய முடியாது என்கிற ஞானம் வருகிறதல்லவா. சரி, அப்போ என்ன பண்ணுவான், அப்போ பிரம்மத்தை பற்றிய ஞானம், பிரம்மத்தை பற்றி அறிந்து கொள்ள வேண்டும் என்கிற எண்ணம் ஏற்படும் அல்லவா. அதுதானே பிரம்மசூத்திரத்தினுடைய முதல் வாக்கியம். அதஹ பிரம்ம ஜிக்ஞாசா. அதஹ அதாவது கர்ம விசாரம் முடிந்த பிறகு, அதஹ எது பிரம்ம விசாரம் செய்ய வேணும். பிரம்ம விசாரத்தை செய்வதுதான் உத்தரபாகம் என்றும் உத்தரமீமாம்சா என்றும் பிரம்மசூத்திரம் என்றும் கொண்டாடப்படுகிறது. ஆக இது இப்படி இந்த கர்மத்தாலே அறிந்து இது உபாயமாகும் என்று சில வழிகளை செய்கிறான். கொஞ்ச நாள் ஆச்சு, அந்த உபாயங்களும் உபாயமாகாது என்று நிலை ஏற்படுகிறது. அப்ப என்ன ஆகுது, சரி எம்பெருமானே உபாயமாகலாம் என்கிற நினைவு முதிர்ச்சி அடைகிறது. அப்படி முதிர்ச்சி அடைந்த பிறகு அப்ப என்ன ஆகுது, எம்பெருமானுக்கு பரதந்திரனாக ஆகிறது. அதாவது ஸ்வரூபேண, அதாவது இயல்பாகவே இந்த ஜீவாத்மாவுக்கு எம்பெருமானுக்கு பரதந்திரனாயிருப்பது என்பதுதான் நிச்சிதம். ஆனால் சில காரியங்களினாலே, சில காரணங்களினாலே, சரீர சம்பந்தத்தினாலேயும் மற்ற விஷயங்களினாலேயும் ஏற்படுகின்ற மறைவு திரை போட்டு அதை மறைக்கிறது. அதனாலே என்ன ஏற்படுகிறது என்றால், இந்த எம்பெருமானே உபாயம் என்கிற நினைவு மாறிவிடுகிறது. அப்பொழுது சில வியக்திகளாலே, சில நம்ம ஆழ்வார்கள் போன்றவர்களானாலும் சரி, ஆச்சாரியர்களான உபதேசங்களினாலேயும் இந்த உபதேச மார்க்கத்தினாலேயும் என்ன ஏற்படுகிறது, ஞானம் ஏற்படுகிறது. ஞானம் ஏற்பட்டவுடனே என்ன ஆகிறது, இந்த பிரம்மம்தான் உபாயம் என்கிற எண்ணம் ஏற்படுகிறது. ஆகையினாலே அப்படி அந்த எண்ணம் ஏற்பட வேண்டுமென்றால் என்ன ஏற்பட வேணும், பரம சத்வகுணம் தலையெடுக்க வேணும். அதாவது தாமச ராஜச குணங்கள் போய் சத்வகுணம் நிலம் பெற வேணும், சத்வகுணம் உயர வேணும். அந்த சத்வகுணமும் அதிலேயும் ஒரு உயர்ச்சி இருக்கு. சத்வகுணம் என்றால் என்ன, நல்லது செய்தல், நல்லது நினைத்தல், நல்லதையே காரியமாக கொண்டிருத்தல், இவைகளெல்லாம் சத்வகுணம். அந்த சத்வகுணத்திலேயும் உயர்ந்தது பரமசத்வகுணம். அப்போ குணம், சத்வகுணம், பரமசத்வகுணம். பரமசத்வகுணம்னா என்ன, சுயப்பதியான எம்பெருமான் ஒருவனே உபாயம் என்கிற எண்ணம் தான் பரமசத்வகுணம். இது சாஸ்திரமும் சம்பிரதாயம் சொல்லுகின்ற விஷயம். இதைத்தான் நம்முடைய ஆச்சாரியர்கள் இந்த பரமசத்வகுணம் என்பது எம்பெருமானிடத்தில் வைப்பது, அதை ஆச்சாரியனிடத்தில் வைப்பது என்று பின்னாடி காட்ட போறார். பின்னாடி ஒரு திவ்ய ஸ்ரீசுக்தியர் இது அத்தனையும் ஆச்சாரியனே உபாயமாவான் என்பதற்கு இவைகள் எல்லாம் முன்னோடிகளாக, அதாவது முன் படிக்கட்டுகளாக. மேலே இருக்கக்கூடிய பிரம்மத்தை சேவிக்க வேண்டுமானால் பல படிக்கட்டுகள் ஏற வேண்டும் அல்லவா. அந்த முதல் படிக்கட்டு எது, எம்பெருமானுக்கு பரதந்திரனாதல் என்பது பரமசத்வகுணம். இந்த பரமசத்வகுணத்தை இப்படி தள்ளப்படுகின்ற இவற்றை, சரி சுவாமி விதி நிஷேதங்கள்னு சொன்னீர். அதாவது நிஷேதங்கள்னா என்ன, தள்ளப்படுபவை. விதினால் என்ன, கொள்ளப்படுபவை. அப்போ இந்த தள்ளப்படுபவையை ஏன் முதலிலே சொல்ல வேணும்? அதாவது விதி நிஷேதங்கள் என்ன, இதை செய்யணும் நேரடியாக சொல்லிட்டு போயிடலாமே, அல்லது இதை தள்ளிவிடு என்று சொல்லிவிடலாமே. ஆனால் முதலிலே தள்ளிவிடு, சிலவற்றை தள்ளிவிடு என்று சொல்லி பிறகு இதை பிடித்துக்கொள் என்று, அதாவது மாறி சொல்வானேன் என்று கேள்வி கேட்டுட்டோம். இப்படி தள்ளப்படுகின்ற எவற்றை முதலில் எதற்காக விதிக்க வேண்டும், அத்தை
எதற்காக இப்படி விளக்கப்படுவது? எதற்காக? பற்றப்படுவதை முன்னாக சொல்லி விளக்க கொள்ள வேண்டியவற்றை முன்னாக சொல்லி விளக்க வேண்டியவற்றை பின்னாக சொல்ல வேண்டி இருக்கா? சாஸ்திரம் என்ன பண்ணித்து விளக்க வேண்டியதை முன்னாலே சொல்வானேன் என்கிற கேள்வி. அதற்கு சூத்திரம் 131 காட்டுகிறார். அத்தை சாஸ்திர விஸ்வாசத்துக்காக விதித்தது, இத்தை சொரூப விஸ்வாசத்துக்காக விதித்தது. விதித்தது அப்படின்னால் அதாவது முறைப்பட்டு சொல்லப்படுகிறது. இது விதிக்கிறது. விதிக்கிறது அதுக்கு மேலே விஸ்வாசத்திற்காக 2 இடத்துலையும் 2 வரியிலேயும் விஸ்வாசத்துக்காக, அதாவது நம்பிக்கை கொள்வதற்காக அல்லது பிரியம் உண்டாகுவதற்காக விஸ்வாசத்துக்காக விதித்தது. சரி, அத்தை எத்தை அந்த நிஷேதத்தை சொன்னது. முதலிலே தள்ள வேண்டியவற்றை எதற்காக சொன்னது? அத்தை. இது சாஸ்திர விஸ்வாசத்திற்காக. சாஸ்திரத்திலே நமக்கு ஒரு நம்பிக்கை ஏற்பட வேணும். சாஸ்திரம் என்பது வேதம்தான் சாஸ்திரம். அந்த சாஸ்திரத்திலே நம்பிக்கை ஏற்பட வேணும் என்பதற்காக அத்தை சாஸ்திர விஸ்வாசத்துக்காக விதித்தது. இத்தை எத்தை இந்த ஸ்வரூப, அதாவது பரதந்திர எம்பெருமானே உபாயம் என்று அத்தியந்த பரதந்திரம், நாம் அத்தியந்த பரதந்திரன் எம்பெருமானுக்கு இந்த ஜீவாத்மா அத்தியந்த பரதந்திரம் என்கிற இத்தை இது கொள்ள வேண்டியது. இதை எதுக்கு விதித்தது அப்படின்னால் ஸ்வரூப விஸ்வாசத்துக்காக. ஸ்வரூபம், ஸ்வரூபம்னா என்ன? இந்த ஆத்மாவினுடைய ஸ்வரூபமான சேஷத்துவ பாரதந்திரியம் இரண்டும் பிரதானம். 3 விஷயம் பிரதானம் நம்முடைய பூர்வாச்சாரியால் காட்டுகிறார்கள். அதிலே 2 பிரதானம். ஒன்று சேஷத்துவம், மற்றொன்று பாரதந்திரியம். சேஷத்துவம் என்றால் எம்பெருமானுக்கு அடிமைப்பட்டிருத்தல். பாரதந்திரியம் என்றால் எம்பெருமானுடைய கையையே எதிர்பார்த்தல். இல்லை இல்லை அவனையே எல்லாமாக கொள்ளல். இல்லை இல்லை அவனையே உபாயமாக நினைக்கை. அவனையே உபாயமாக நினைக்கை, அவனையே உபாயமாக நினைத்து அவனையே பெருகை. இதுதான் பாரதந்திரியம். ஆக ஆக்ஞாதேச நிமித்த நித்ய விதய ஸ்வர்காதிகாம்யத் விதிஹி சோனுஜ்ஞாசடசித்த சாஸ்திரவசதோபயோபி சாரஸ்ருதிஹி சர்வீயஸ்ய சமஸ்த தசாசி தூரஹோ ஸ்ரீரங்க சர்வஸ்வதே. இது ஸ்ரீரங்கராஜ ஸ்தவத்தில் அற்புதமாக காட்டப்படுகின்ற ஒரு ஸ்லோகம். அதாவது சர்வீயஸ்ய சமஸ்த தசாசி துரஹோ ஸ்ரீரங்க சர்வஸ்வதே ரக்ஷாகூத நிவேதினீ ஸ்ருதிரசௌ त्वन्नित्यसादिस्तदः. ஸ்ரீரங்கநாதனே, சாஸ்திரங்களிலே உள்ள நித்திய நைமித்திய விதிகள் தேவரீருடைய கட்டளை ஆகின்றன. சில காரியங்களை நாம் நித்தியம் செய்ய வேண்டும், சில காரியங்களை நைமித்திகமாக செய்ய வேண்டும். அதாவது என்றோ ஒரு நாள் வருவது நைமித்திகம். நித்தியம் செய்வது, தினந்தோறும் செய்வது என்பது சில காரியங்கள். சந்தியாவந்தனாதிகள் இவைகள் தினந்தோறும் செய்ய வேண்டும். நைமித்திகம் என்றால் என்ன? கிரகண தர்ப்பணங்கள், அமாவாசை தர்ப்பணங்கள், மாதப்பிறப்பு தர்ப்பணங்கள். இப்போ நித்தியம் பண்ண வேண்டியது சில காரியம் இருக்குது. சந்தியாவந்தனம் இருக்குது, அக்னிஹோத்திரம் இருக்குது, எத்தனையோ விஷயங்கள் இருக்குது. இவைகளெல்லாம் ரொட்டீனாக நித்தியப்படி பண்ணணும். ஆக இவைகளெல்லாம் நித்தியம் பண்ண வேண்டியவை. அதற்கு மேலே நைமித்திகம் அப்படின்றால் என்றோ ஒரு நாள் வருவது. மாதத்திற்கு ஒரு நாள் வருகிறதல்லவா அமாவாசை. வருடத்திற்கு ஒரு முறையோ இருமுறையோ சூரிய கிரகணமோ சந்திர கிரகணமோ வருகிறதல்லவா. அதற்கு பிறகு 2 மாதத்துக்கு ஒரு தடவை மாதப்பிறப்பு வருகிறதல்லவா. சில பேர் வச்சுருக்கா 12 மாதம் தர்ப்பணம் பண்ணுறா.
சில பேர் வச்சுட்டு இருக்கா, சில நீதிகள் அவளுக்கு சில நீதிகள் இருக்குது. அதனால் 12 மாதமும் மாதப்பிறப்பு அன்னைக்கு தர்ப்பணம் பண்ணுறான். சில பேர் பண்ணுறான். சில பேர் 2 மாதத்துக்கு ஒரு தடவை சித்திரை வருஷப்பிறப்பு, அதுக்கடுத்து சித்திரை போச்சோன்னு நடுவில் வைகாசி ஆனி, அதுக்கப்புறம் ஆடி மாதம், ஆவணி புரட்டாசி போய் ஐப்பசி, கார்த்திகை மார்கழி போய் தை, மாசி பங்குனி போய் சித்திரை. ஆக இந்த 4 மாதங்கள் மாதப்பிறப்பு. ஒன்று தட்சிணாயன புண்ணியகாலம், ஒன்று உத்தராயண புண்ணியகாலம், அதுக்கப்புறம் மாதப்பிறப்பு, ஐப்பசி மாதப்பிறப்பு, துலா மாதப்பிறப்பு என்றெல்லாம் கொண்டாடுகிறோம். அப்போ பண்ணுகின்ற தர்ப்பணங்கள் எது? அது நைமித்தியம். அதற்கு அதுபோலே இவைகளெல்லாம் என்ன? சாஸ்திரங்களில் விதிக்கப்பட்ட நித்திய நைமித்திய கைங்கரியங்கள், அதாவது விதிகள். தேவரீருடைய நியமனத்தாலே, தேவரீருடைய கட்டளையினாலே இது நடைபெறுகின்றது. தேவரீருடைய கட்டளைக்கு உட்பட்டது. சொர்க்கம் முதலானவற்றுக்கு விதிக்கப்பட்ட காமிய கர்ம விதி, அதாவது காமியம்னால் ஒரு பலனை எதிர்பார்த்து செய்கின்ற காரியங்கள். காமிய கர்ம விதி சொர்க்கம் முதலானவற்றை விரும்புபவர்களுக்காக சொல்லப்படும் அனுக்ஞா. அது ஒன்று பாருங்க, இதுக்கு அனுமதி கர்மங்களாகும். 2 விதமாக பிரிக்கிறா கர்மங்களை. ஆக்ஞா கர்மங்கள், அனுக்ஞா கர்மங்கள். ஆக்ஞா கர்மங்கள்னால் இப்படி செய்ய வேணும் என்று சாஸ்திரத்திலே விதிக்கப்பட்டது. இது ஆக்ஞா கைங்கரியம். இன்னொன்று அனுக்ஞா கைங்கரியம். என்ன அழகா சம்பிரதாய வார்த்தை! அனுக்ஞா. அனுக்ஞா கைங்கரம்னா அனுமதி. இப்போ இந்த மாதத்தில் ஒரு ஹோமம் பண்ணுறோம், ஒரு யாகம் பண்ணுறோம், புண்ணியாவஜனம் பண்ணணும். அப்போது பண்ணுறோம். அப்போ என்ன பண்ணுவா? இந்த வாத்தியார்கள் உபாத்தியாயர்கள் பண்ணி வைக்க வரக்கூடிய வாத்தியார்கள் என்ன பண்ணுவா? அங்கே இருக்கக்கூடிய நானா கோத்ரேபியா ஸ்ரீவைஷ்ணவேபியா சம்பிரததே நமஹா நமஹா. அதாவது சுற்றி இருக்கக்கூடிய ஸ்ரீ வைஷ்ணவர்களுடைய பிராமணோத்தவர்களுடைய அனுமதியை நீங்கள் தர வேண்டும். நான் இந்த புண்ணியாக வாஜனத்தையோ சீமந்தத்தையோ பும்சவன சீமந்தத்தையோ உபநயனத்தையோ அடியேன் செய்வதற்கு இங்கே எழுந்தள்ளிருக்கக்கூடிய ஸ்ரீ வைஷ்ணவர்கள் அனைவரும் அடியேனுக்கு அனுமதி தர வேண்டும். அப்போ கட்டளை வேறு, அனுமதி வேறு. புரியுறதா உங்களுக்கு? அப்போ இந்த சாஸ்திரங்களிலே சொர்க்கம் முதலானவைகள் விதித்திருக்கிற விதி இருக்கிறதே, அதுக்கு உண்டான கர்மங்கள் இருக்கிறதே, ஜோதிஷ்ட ஹோமம் முதலானவைகள் அனுக்ஞா காரியங்கள். இந்த நித்திய நைமித்தியமாக பண்ண வேண்டிய காரியங்கள் எம்பெருமானுடைய கட்டளை. ஆக்ஞா கைங்கரியம், அனுக்ஞா கைங்கரியம். அப்போ எதிரிகளை இப்போ மூணாவது ஒன்று இருக்கு. எதிரிகளை கொல்வது முதலானவற்றிற்கு விதிக்கப்படும் சேனையாகம் முதலானது அபிச்சார கிரியா. இப்போ ஆக்ஞா கிரியா, அனுக்ஞா கிரியா, அடுத்தது அபிச்சார கிரியா. 3 விதமாக பிரிச்சிருக்கான். ஆக்ஞா கிரியான்னா என்ன? எம்பெருமானுடைய கட்டளையினாலே இது சாஸ்திரம் என்று விதிக்கப்பட்ட சாஸ்திரங்களினாலே சொல்லப்பட்டது என்று சொல்லப்பட்டது ஆக்ஞா காரியங்கள். அதற்கு இதெல்லாம் இது நித்திய நைமித்திய காரியங்கள் எல்லாம் ஆக்ஞா காரியங்கள். அதற்கு பிறகு இந்த சொர்க்கம் முதலானவற்றை விரும்புபவர்களுக்கு செய்யக்கூடிய காரியம் அனுக்ஞா காரியம். இன்னொன்று இருக்கு, எதிரிகளை அழிய செய்ய வேண்டும். இது எதற்காக? ஆஸ்திகத்திலே புத்தி உண்டாவதற்காக, எதிரிகளை அழிக்க செய்வதற்காக உண்டாகக்கூடிய காரியத்திற்கு அபிச்சார கிரியா. இப்போ இந்த 3ம் எதுக்கு? சாஸ்திரம்தான் விதிக்கிறது. இந்த 3மே சாஸ்திரம்தான் விதித்தது. எது? அனுக்ஞா காரியமும் சரி, ஆக்ஞா காரியமும் சரி, அபிச்சார காரியமும் சரி, இது 3மே எதற்காக விதித்தது? சாஸ்திரங்கள் தான் விதித்தது. சர்வேஸ்வரனான எம்பெருமான் தான் விதித்தான், வேதத்திலே விதித்திருக்கிறான். அப்படி இந்த அபிச்சார கர்மத்தை விதிப்பது சாஸ்திர நம்பிக்கை இல்லாமல் இருக்கும் நாஸ்திகனுக்கு சாஸ்திர நம்பிக்கை பிறப்பதற்காக. சரி, இதோடு நிறுத்திட்டா போலதானோ? ஏன் உபாசனத்தை விதித்தது?
ஏன் உபாசனத்தை விதிக்கணும் அப்படின்னால் அந்த காரியங்களுடைய பலன் அதற்கு ஒரு வழி வேண்டுமானோ? ஒரு காரியம் பண்ணால் அந்த காரியத்திற்கு பலன் விளைவிப்பதற்கு ஒரு காரணம் வேண்டாமோ? எந்த வழி வேண்டாமோ? ஒரு வழியாலே சென்றால் தானே அந்த பலன் அடைய முடியும். ஒரு ஊரிலிருந்து மற்றொரு ஊருக்கு போகணும்னா அதற்கு ஒரு வழி வேணுமானோ? வழி வேணும். முதலிலே அந்த வழி நன்னா தெரிஞ்சிருக்கணும், இல்லை தெரிஞ்சவாளை கூட்டிக்கணும். அதுக்கப்புறம் இங்கேருந்து வெறுமை போயிட முடியுமா? சில இடங்களுக்கு காலில் நடந்து போகிற தூரம் இருக்கும், சில தூரங்களுக்கு 2 வீலரில் போகலாம், சில தூரங்களுக்கு காரில் போகலாம், சில தூரங்களுக்கு ஃப்ளைட்டில் போகலாம். ஆக 4 மார்க்கம் இருக்கு அல்லவா? காலில் நடந்து போகிற தூரம் இருக்குது, 2 வீலரில் போகிற தூரம் இருக்குது, 4 வீலரில் போகிற தூரம் இருக்குது, 3 வீலரில் போகிற முகமும் இருக்குது. 2 வீலர், 3 வீலர், 4 வீலர், அதுக்கப்புறம் ஃப்ளைட்டில் போகிற தூரம் இருக்குது. ஆக இதெல்லாம் என்ன? இவைகள் எல்லாம் ஒரு பலனை அடைவதற்கு நமக்கு உபகரணமாக இருப்பதினாலே இந்த பலன்களை அடைவதற்கு நமக்கு சாதனமாக இருப்பதினாலே இந்த உபாசனம் ஒரு சாதனம். உபாசனம் என்பது ஒரு கருவி அப்படி வச்சுக்கலாம். அப்போ உபாசனத்தை விதித்தது 3 காரணம் சொல்றார் சுவாமி மணவாள மாமுனிகள். 3 காரணம் சொல்றார். ஒன்று, தன்னை சுதந்திரன் என்றும், இந்த ஆத்மா எம்பெருமான் இல்லாமல் நானே என்னை ரட்சித்து கொள்ளுவேன், என்னை நானே காப்பாற்றி கொள்ள முடியும் என்று நினைப்பது சுதந்திர புத்தி. அந்த சுதந்திர புத்தியும் மற்றவர்களுக்கு அடிமைப்பட்டவன் என்று மயங்கி நிற்கும். இந்த ஆத்மா நமக்கு அடிமை இல்லை, மற்றவாளுக்கு அடிமை என்று மயங்கி நிற்கும் ஜீவாத்மாவுக்கு அந்த 2 தன்மைகளுக்கும் இடையில் ஏற்பட்டவை. எம்பெருமானுக்கு அடிமைப்பட்டிருக்கும் தன்மையே நிலையானது. எம்பெருமானுக்கு அடிமைப்பட்டிருக்கிற நிலைதான், அந்த தன்மைதான் நிலையானது என்றும் தன் சொரூபத்தில் நம்பிக்கை உண்டாக்குவதற்காக என்று கருத்து. அதாவது இப்போ சாஸ்திரங்கள் என்ன பண்ணித்து? நித்திய நைமித்திக காரியங்களை சொல்லித்து. நித்திய ஆக்ஞா காரியம், அனுஜ்ஞா காரியம், அபிசார விருத்தி, அபிசார காரியம். இந்த 3ஐயும் எதுக்காக விதித்தது அப்படின்னால் நம்பிக்கை ஏற்படுவதற்காக. உபாசனத்தை விதித்தது எதற்காக? சில காரியங்களை செய்வதனால் சில பலன்கள் ஏற்படும் என்பதற்காக. இப்படி ஒவ்வொரு நம்பிக்கை பிறப்பிப்பதற்காக சேனையாகவும் உபாய பக்தியும் சிலருக்கு விதிக்கப்பட்டு அசிலருக்கு நிஷேதிக்கப்பட்டிருந்தாலும் தள்ளப்பட்டிருந்தாலும் இந்த விஷயத்தை விடாமல் அனுஷ்டித்து வந்தால் எதிரிகளை கொல்லுவதற்காக விதிக்கப்பட்ட சேனையாகம் போல கொடியது அன்றோ? ரொம்ப விசேஷமான கொடியதல்லவா என்று கேட்க அதற்கு பதில் சொல்லுகிறார் 132வது வாக்கியத்திலே. அது தோல் முறைய போம், இது மர்மஸ்பர்சி. 2 விஷயம். மர்மஸ்பர்சி என்றால் உள்ளுக்குள்ளே போவது. தோல் புறையே, இங்கே ஒரு அழுக்கு பட்டுதுன்னா அந்த அழுக்கு நம்ம என்ன பண்ணுறோம்? ரோட்டில் போகிறோம், மழை நேரம், பக்கத்தில் ஏதோ ஒரு கார் வருது, அதனுடைய தூசி வெளியில் நம்ம மேலே பட்டுடுறது. பட்டால் என்ன பண்ணுறோம்? ஒன்று சட்டையை கட்டி துவைச்சிடுறோம், சரீரத்தில் பட்டால் குளிச்சிடுறோம். அப்போ மேலே பட்ட அழுக்கு, அதுக்கு பேர் என்ன? அதுக்குத்தான் தோல் புறையே போம். அது வெளி தோலோடே போகும். இது மர்மஸ்பர்சி, இது உள்ளுக்குள்ளே போய் ஜீவாத்மாவுக்குள்ளே போகக்கூடியது. இப்போ 2 வாக்கியம் சொல்கிறோம். அப்போ சிலரை கொள்வதற்காக விதிக்கப்பட்ட சேனையாக தேகமே ஆத்மா என்று எண்ணுபவருக்காக விதிக்கப்பட்டதாய் ஜீவாத்மாவினுடைய பாரதந்திரியத்திற்கு முரண்பட்டதாய் அதனால் உண்டாகும் பலனும் துன்பங்களை அனுபவிப்பதோடு மேலெழப் போகையாலே தோல் புறையே போம். அது மேலெழுந்த வாரியா சொல்லிட்டு மேலெழுந்த வாரியா போயிடும்.
அது எப்படி அப்படின்னால் மேலெழுந்த மாதிரி அழுக்கப்படுதுன்னா போயிடுறதோனோ அந்த மாதிரி தன் நன்மைக்கு தானே முயல்வதாகையாலே அகங்காரத்தை உள்ளடக்கிய இந்த உபாசனம். நான் உபாசனம் பண்ணுறேன், நான் கிழக்கு பார்த்து உட்காந்து கையை பண்ணுறேன், யோகம் பண்ணுறேன், யாகம் பண்ணுறேன், உபாசனம் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லும் பொழுது அங்கே என்ன வந்துடுறது? அகங்காரம் வந்துடுறது அல்லவா? ஆக நான் ஒரு உபாசனத்தாலே எம்பெருமானை பெற்றேன் என்னும் பொழுதே அங்கு அகங்கார கர்ப்பம், அகங்கார மிஸ்ரம், அகங்காரம் என்பது கலந்து விடுகிறதா? ஆகையாலும் ஜீவாத்மா சரீரத்தை காட்டிலும் வேறுபட்டது என்று அறிபவருடைய செயலால் ஜீவாத்மாவின் பாரதந்திரிய ஸ்வரூபத்தோடு முரண்பட்டதாய் எம்பெருமானுக்கு அவன் பரதந்திரன் என்னும் ஸ்வரூபத்தை அழிப்பதாகையாலே பர்மஸ்பரிசி, இந்த ஜீவாத்மாவுடைய ஸ்வரூபத்தையே அழித்துவிடும். அப்போ பர்மஸ்பர்சி என்ன? அதென்னது? எடுத்து அழிக்கிறது என்ன? ஜீவாத்மா வெளியில் வச்சு ஏதாவது நெருப்பு வச்சு கொடுத்துறதா? இல்லை எதை வச்சு பண்ணுறதா? அப்படின்னா என்னதான்? நான் எம்பெருமானுக்கு அத்தியந்த பாரதந்திரியம், அத்தியந்த பரதந்திரன் என்கிற எண்ணம் கழித்தல், எண்ணம் போய்விடும். அப்போ அந்த எண்ணம் போக வேணும். நான் அத்தியந்த பரதந்திரன் என்கிற எண்ணம் உண்டாக வேணும். அது இல்லாமல் இருந்தால் அது மர்மஸ்பர்சி. அப்ப தோல் புறையே போம் மர்மஸ்பர்சி. இது மட்டும் அந்நியில் இந்த உபாசனம் செய்வதற்கு அரிதாகவும் இருக்கும். இந்த உபாசனம் இருக்கே, இப்போ ஆத்மஸ்வரூபத்தை அழிக்கும், எம்பெருமானுடைய ஆக்ஞாகாரியத்தை சிதைக்கும் எது? இந்த உபாசனாதிகள். அப்போ இந்த உபாசனாதிகள் செய்வதற்கு மேல மூணாவதான சொல்றார், இந்த உபாசனம் செய்வதற்கு அரிதாகவும் இருக்கும், ரொம்ப கஷ்டம். அந்த உபாசனம் பண்ணணும்னா எவ்வளவு சிரமங்கள் இருக்குது, எவ்வளவு கஷ்டங்கள் இருக்குன்னு விஸ்தாரமாக பல புராணங்களில், பல ஸ்லோகங்களில், பல இடங்களிலே காட்டி இருக்கிறார்கள் நம்முடைய முன்னோர்கள். ஆனால் இவர் மாத்திரம் எடுத்து இங்கே வாக்கியமாக காட்டுறோம். ஆகையினால சுருக்கமாக காட்டும். இதுதான் வாக்கியம் 133. இதுதான் கர்மசாத்தியமாகையாலே துஷ்கரமுமாயிருக்கும். துஷ்கரம் என்கிற ஒரு உம்மை தொகை. துஷ்கரமாயிருக்கும், துஷ்கரமுமாயிருக்கும். அதாவது இந்த ஜீவாத்மா ஸ்வரூபட்டு முரண்பட்டிருக்கையாலே இந்த உபாசனம் யஜ்ஞேன தானேன தபசா அநாசாயகேன பிரம்மணா விவிஷந்தி என்று ஒரு வாக்கியம். அதற்கு பிரம்மத்தை உபாசிப்பவர்கள் யாகத்தினாலும் தவத்தாலும் தானத்தாலும் உபாசனத்தாலும் தெளிவடைந்து உபாசனம் செய்கிறார்கள். இப்போ 3 சொல்றார். பிரம்மத்தை உபாசிப்பவர்கள் யாரு? இப்போ பிரம்மத்தை உபாசிப்பவர்கள் இருக்காளே, அவ என்ன பண்றா? யாகங்கள் பண்றா, தானங்கள் பண்றா, உபாசனத்தாலும் தெளிவடைந்து நன்னா தெளிவான ஞானம் ஏற்பட்டு அந்த ஞானத்தோடே சேர்ந்து உபாசனம் செய்கிறார்கள். அவித்யா மிருத்யும் தீர்த்வா வித்யாமிருதமஸ்னுதே. இது தைத்திரியோபனிஷத்திலே வரக்கூடிய ஒரு வாக்கியம். கர்மத்தாலே உபாசனத்துக்கு விரோதியான பாபங்களை போக்கி உபாசனத்தாலே மோட்சத்தை அடைகிறான். அதாவது இந்த உபாசனம் என்ன பண்றது? பாபத்தையும் போக்குறது, மோட்சத்தையும் தருகிறது. மோட்சம் என்பது இவ்விடத்திலே பரமாத்ம அனுபவம் என்று கொள்ளக்கூடாது. மோட்சம் என்பது அவன் எதிர்பார்த்த பலன் என்கிற அர்த்தத்திலே சொல்லப்படுகிறது. அவன் என்ன எதிர்பார்க்கிறானோ அந்த பலனை தருகிறது என்று நாம் கொள்ள வேண்டும் என்பது ஒரு திருவாக்கு, ஒரு திருவுள்ளம். அதாவது உபாசனத்தாலே மோட்சத்தை அடைகிறான் என்றும். ஏன்னால் இந்த சுவாமி என்ன பண்ண போறார்? இந்த உபாசனம் மோட்சத்திற்கு காரணம் அல்ல.
என்று சொல்ல போறார். ஆனால் அதற்கு முன்னாடி மற்றவர்களுக்கும் ஒரு ருசி உண்டாவதற்காக உபாசனம் மோட்சத்துக்கு சாதனம் காரணம் என்றும் சொல்லலாம் என்று முதலிலே சொல்லி பிறகு பின்னாடி வரப்போகிற சூத்திரத்திலே வாக்கியங்களில் அதை நிர்ணயம் செய்கிறார். அங்கே வரும்போது பார்க்கலாம். ஆக சர்வாபேக்ஷாஜ யஜ்ஞானி ஸ்ருதே ரஸ்தவவது இது பிரம்மசூத்திரத்திலே 3ஆம் அத்தியாயத்திலே 4ஆம் பாதத்திலே 4ஆம் அதிகரணத்திலே வரக்கூடிய 4ஆம் பாதத்திலே 5வது அதிகரணத்திலே வரக்கூடிய ஒரு சூத்திரம் 3, 4, 5. சர்வாபேக்ஷாத யஜ்ஞானி ஸ்ருதே ரஸ்தவது கிரகஸ்தர்களிடம் பிரம்ம வித்யை அக்னிஹோத்திரம் முதலான எல்லா கர்மங்களையும் எதிர்பார்க்கிறது. இந்த பிரம்ம வித்யை கற்கணும்னா அவன் கிரகஸ்தனாக இருக்கணும். அதுக்கு உண்டான காரியங்கள் செய்யணும். யஜ்ஞேன தானேனா என்று தொடங்கும் வேத வாக்கியத்தில் அப்படி ஓதப்படுகையால் பிரயாணத்துக்கு ஒரு குதிரையில் போகிறோம். அந்த காலத்தில் குதிரை வண்டி தான் ரொம்ப ரொம்ப பிரசித்தமாக இருந்தது. இன்றைக்கி கூட சில இடங்களில் குதிரை லாயம்னு வச்சுருக்கான். சில இடங்களுக்கு ஜான்வாசாவுக்கு குதிரை வண்டி கட்டின்னு போகிறான். ஆனால் குதிரை வண்டி தான் ஒரு காலத்தில் இருந்தது. அதுக்கப்புறம் மாட்டு வண்டி ஆச்சு. இப்போ மாட்டு வண்டி குதிரை வண்டிலாம் எக்ஸிபிஷனில் தான் வச்சுருக்கோம். அந்த குதிரை வண்டியில் பூட்டப்படுகின்ற குதிரைக்கு என்ன பண்ணுவான்? முதல்ல எடுத்தவொடனே கொண்டு பூட்டிடுவானா? மாடாக இருந்தால் பூட்டிடுவான். ஆனால் மாடாக இருந்தால் கூட அதுக்கு மூக்கணாங்கயிறு வேணும். அதுபோல இந்த குதிரை வண்டியிலே ஓட்டுகிறவன் குதிரைக்கு என்ன பண்ணுவான்? முதல்ல அந்த குதிரை தனக்குரிய சேணம் என்றால் இந்த வாய்க்கு பக்கத்தில் போடுவான். அது வாய்க்கிட்ட போடுறது. அதுக்கப்புறம் கடிவாளம் முதலான பரிகரங்களை, அதாவது இந்த கண்ணுக்கு போட்டுருவான். இந்த கண்ணுக்கு நேரம் 2 போட்டுருவான். ஏன்னால் குதிரைக்கு ஒரு பெரிய ஒரு ஜென்மா, அதனுடைய பிறவியில் ஒரு பெரிய அதுக்கு ஒரு விசேஷம் உண்டு. அது 4 பக்கம் கண்ணை சுழற்றக்கூடிய பாக்கியம். 4 பக்கம் பின்னாடி இருக்கிறது கூட குதிரைக்கு தெரியும். அதனால்தான் யாகங்கள், அதனால்தான் இந்த தேர் ஓட்டுகின்ற போர்க்களத்திலே தேர் ஓட்டுகின்ற இந்த சமயத்திலே சில சமயம் அந்த குதிரைக்கு பக்கவாட்டில் இருக்கிறத கட்டி விட்டுருவான். ஏன்னா பின்னாடி வர்றது தெரிஞ்சுட்டு அதுக்கு தோப்படி முன்னாடி போகும். விலங்குகளெல்லாம் நாம் வீதியிலே போகும்பொழுதோ ஹார்ன் அடித்தா விலங்குகள்லாம் ஒதுங்கும். ஆனால் இந்த 2 கால் விலங்குகள் மட்டும் என்ன ஹார்ன் அடித்தாலும் விலகாது. அத்தோடு இல்லாத கொலையே பண்ணும், சண்டையே போடும். இது 2 கால் விலங்கு நம்ம தான். இது ஹார்ன் அடித்தா கோபம் வந்துடும். அது ஹார்ன் அடித்தா ஒதுங்கி அழகாக வழி கொடுக்கும். ஆக இந்த குதிரைக்கு சேணம் வேணும். அதற்கு பிறகு கடிவாளம் முதலான பரிகரங்களை அபேட்சிப்பது போல், அது எப்படி அவைகளெல்லாம் தேவையோ அதுபோலே கஷாய பக்தி கர்மாணி ஞானம் து பரமாகதி, யாகம் முதலான கர்மங்கள் ரஜஸ் தமோ குணங்களை போக்கடிக்கும் சாதனங்கள். அப்போ இந்த யாகம் முதலான கர்மங்கள் பண்ணுறோமோ நாம், அவைகளெல்லாம் என்ன பண்ணும்? அவைகளுடைய காரியங்கள் என்ன? ஒரு குதிரைக்கு க்ஷேணம் மாறியும் கடிவாளம் மாறியும் இந்த அதாவது இந்த யாகம் முதலான கர்மங்கள். ஆனால் பிரதானம் எது? ஞானமே மோட்சத்திற்கு மேலான உபாயம். இந்த ஞானத்தில் தான் இப்போ தாரதமியம் சொல்ல போகிறோம். இந்த ஞானம்தான் மோட்சத்திற்கு மேலான உபாயம். கஷாயே கர்மபிஹி பக்வே ததோ ஞானம் பிரவர்த்ததே. இந்த கர்மங்களை செய்து 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 அதனாலே பாபங்கள் நீங்கிய பிறகு ஞானம் உண்டாகிறது. அதாவது நம்மிடம் இருக்கக்கூடிய ஞானம் தெளிவாகணும்னா என்ன பண்ணணும்? இந்த கர்மங்களை செய்து 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 அதனாலே ஏற்படுகின்ற பாபங்கள் நீங்கிய பிறகு சுத்தமயமான ஞானம் உண்டாகிறது என்றும்
ஜன்மாந்தர சகஸ்ரேஷு தபோத்யான சமாதிபிஹி நராணாம் க்ஷீண பாபானாம் கிருஷ்ணே பக்தி பிரஜாயதே. ஒருவனுக்கு இது அற்புதமாக ஒரு சம்ஹித ஸ்மிருதியில் சொல்கிறது. என்ன சொல்கிறது? ஜன்மாந்தர சகஸ்ரேஷு, ஆயிரக்கணக்கான ஜென்மங்களின் முடிவில், ஆயிரக்கணக்கான பிறவிகளில் அதுக்குள்ளே எத்தனையோ பிரிவுகள் அதிலே எத்தனையோ விதமான பிறவிகளில் கர்ம ஞான பக்தி யோகங்களை அனுஷ்டித்தவர்களுக்கு அதற்கு பின்பே கண்ணனிடம் பக்தியானது விளைகிறது முதலான பிரமாணங்களில் சொல்லு. அதாவது எதனால் பக்தி விளைகிறது? ஏற்கனவே கர்மங்களை பண்ணி அதனாலே ஏற்படுகின்ற ஞானத்தின் முதிர்ச்சி, அதனாலே ஏற்படுகின்ற பக்தி. அப்படிதான் எத்தனை ஜென்மால? ஜென்மாந்தர சகஸ்ரேஷு, ஆயிரக்கணக்கான பிறவிகளில், ஆயிரக்கணக்கான பிரிவுகளில் எத்தனையோ விதமாக இருக்கு. அப்படி உடலை வருத்துவதால் கர்மங்களை அனுஷ்டிப்பதற்கே பக்தியோகம் உண்டாகும். ஆகையாலே யார் இந்த உடலை வருத்தி இந்த மெய் வாய் கண் மூக்கு செவி என் உடலம் சிந்தி புவிகால் முதலான இதெல்லாம் இருக்கணும். பஞ்ச பிராகிருதமயமான இந்த சரீரம் மனசு இவைகளையெல்லாம் அடக்கி அதுக்கப்புறம் கர்மங்களை அனுஷ்டிப்பவர்களுக்கே பக்தி யோகம் உண்டாகும். ஆகையாலே சக்தியற்ற ஒரு ஜீவனால் இந்த உபாசனம் செய்து முடிக்க இயலாது. இந்த ஜீவனால் என்ன முடியாது? இந்த உபாசனத்தை முழுமையாக செய்ய முடியாது. நம்மளால் ஒரு 5 நிமிஷம் வேண்டாம், ஒரு 2 நிமிஷம் உடம்பை அப்படியே உட்காரணும். கண்ணை சுமிட்டப்படாது, கால் அசத்தப்படாது, கை அசைக்கப்படாது. செஞ்சு பாருங்களேன், முடியுமா? முடியாது. ஏனென்றால் நாம் இருக்கக்கூடிய பிரகிருதி மண்டலம் அப்படி நம்ம இருக்க விடாது. நம்ம சாப்பிட்ட சாப்பாடு நம்ம இருக்க விட மாட்டாரு நம்ம சுற்றி உள்ளவர். சரி, நான் பாட்டு தியானம் பண்ணுறேன்னா அப்போ தான் வாசலில் வந்து பால்காரன் வந்து கூப்பிடுவான். சரி, நான் உட்காந்துக்கிற தியானம் பண்ணுறேன், உபாசனம் பண்ணுறேன், உட்காந்துலாம் நல்லா கிழக்கு பார்த்து ஆசனம் போட்டுண்டு பிராணாயாமம் பண்ணி கையில் பவித்திரத்தை போட்டுண்டு எல்லாம் பண்ணிட்டு உட்காந்தா வாசலில் அப்போ தான் பால்காரன் வந்து பில் அடிப்பான். இப்போ எழுந்து போனால் இது தடைப்படும். எழுந்து போகலன்னா அன்றைக்கி காப்பி கட்டு. நீ தான் வாங்கி வைக்க சொன்னேன்னா இல்லையா அவங்கள அப்படின்னு ஒரு கூட்டுவான். எது நம்ம ஆற்றுல வாங்கி வைக்க சொன்னா இல்லையா? தெரியுமானோ நான் தெரியுமானோ? அப்போ என்ன உங்களுக்கு உபாசனை வேண்டியிருக்கு? பாலை வாங்கி வச்சுட்டு உட்கார வேண்டியதானே அப்படின்பா. அன்றைக்கி சரி பால்காரன் வரானே லேட்டாக வருவானோ அப்படின்னு உபாசனத்தை ஆரம்பித்தா அன்றைக்கி பார்த்து பால்காரன் உட்கார ஆரம்பிக்கும் போதே வந்துடுவான். டெய்லி 6:30 மணிக்கு வரவான், அன்றைக்கி ஏதோ ஒரு விஷயம் 6 மணிக்கே வந்துடுவான். சரி 6:30 மணிக்கு தானே பால்காரன் வருவான், நம்ம 7 மணிக்கு உட்காரலான்னு பார்த்தா அன்றைக்கின்னு பார்த்து 7:30 வருவான். நான் உபன்யாசம் ஆரம்பிப்பேன், உபன்யாசம் ஆரம்பிக்கும் பொழுது பால்காரன் வருவான். நான் என்ன பண்ணுவேன்? அப்போது அந்த காரியத்திற்கு எவ்வளவு தடைகளோ அந்த தடைகளெல்லாம் ஏற்பட்டு கொண்டே தான் இருக்கும். ஆகையினாலே துஷ்கரமுமாய் இருக்கும். துஷ்கரம் செய்ய முடியாதது. துஷ்கரம் கிருதவோ ராமான் என்று ஸ்ரீராமாயணத்தை சொல்கிறார் வால்மீகி. துஷ்கரம் செய்ய முடியாத, மனிதனால் செய்ய முடியாத காரியத்தை கூட ரமபிரான் செய்து முடிப்பான். துஷ்கரம் கிருதவோ ராமகா. அதாவது செயற்கரிய செயலை செய்பவன் எம்பெருமான் என்று அர்த்தம். அப்போ இவ்விடத்திலே துஷ்கரமாய் இருக்கும் எது? உபாசனாதிகள், யாகாதிகள், யஜ்ஞாதிகள், கர்ம யோகாதிகள், ஞான யோகாதிகள், பக்தி யோகாதிகள் இவைகள் எல்லாம் என்ன செய்வதற்கு துஷ்கரமாய், மிகவும் துர்லபமாய், மிகவும் சிரமமாய், செய்வதற்கு கஷ்டமாய் இருக்கும் என்று பிரபகாந்தர பரித்தியாகத்துக்கும் 115வது வாக்கியம் ஆரம்பிச்சு 115வது வாக்கியம். பிரபகாந்தர பரித்தியாகத்துக்கும் பிரபகாந்தர
மற்ற உபாயங்களை விடுவதற்கும் பரித்தியாகத்திற்கும் நன்றாக விடுவதற்கும் என் 115வது வாக்கியம் தொடங்கி இந்த வாக்கியம் எது 133 வரை எது துஷ்கரமாயிருக்கும். இந்த வாக்கியம் என்ன வாக்கியம்? இதுதான் கர்மசாத்தியம், ஆகையாலே துஷ்கரமாயிருக்கும் என்கிற இந்த 115வது வாக்கியம் தொடங்கி 133வது வாக்கியம் வரை மற்ற உபாயங்களினுடைய குறைகள் விரிவாக சொல்லப்பட்டன. அதாவது இந்த உபாயங்கள் எல்லாம் துஷ்கரமாயிருக்கும், நம்ம சக்தியால் முடியாது என்றெல்லாம் அதனுடைய குறைகளும் அதோடு இல்லாமல் அகங்கார கர்ப்பமாயிருக்கும் முதலான விஷயங்களை சொல்லி முடிக்கிறார். அடியார்கள் வாழ அரங்கநகர் வாழ கடகோபம் தந்தவனோல் வாழ கடல் சூழ்ந்த மண்ணுலகும் வாழ மணவாள மாமுனியே இன்னுமொரு 100 ஸ்ரீமதே ரம்யஜா மாத்ரு முனீந்திராய மகாத்மனே ஸ்ரீரங்கவாசினே பூயாத் நித்யஸ்ரீர் நித்யமங்களம்.